பெண்களுக்கு மிக முக்கியமாக கொடுக்க வேண்டிய ஒன்றுதான் பெற்றோர்களே, தாய்மார்களே, வெட்கத்தை கொடுங்கள். வெட்கத்தை விட நீங்கள் கொடுக்கும் பெரிய ஒரு பொக்கிஷம் ஒன்றுமே இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த வெட்கம் எங்கே இருக்குமோ அங்கே ஈமான் இருக்கிறது என்ற அர்த்தம். கண் பார்வை கீழ் நோக்கி இருக்க வேண்டும். ஒரு ஆணுடையவும் தான் பெண்ணுடையவும் தான். இன்று எங்கே இருக்கிறது கண் பார்வை? பாதையில் நடக்கும் போது எப்படி நடக்கிறார்கள்? அல்லாஹ் உதாரணத்துக்கு சொல்லுகிறான். சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகளுடைய நடை சொல்லிக் கொடுங்கள் இவைகளை. குர்ஆனை பரட்டுங்கள் தாய்மார்களே. சூரத்துன் நிசா, நிசா என்ற சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹ் உங்களுடைய பேரிலே. சூரத்து நூரை பரட்டுங்கள். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில என்ன வேண்டுமோ அத்தனையும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார். யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, பெண்ணுடைய மிக பெரும் வெட்கம் தான் அவள் அணியக்கூடிய ஆடை. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? பெண் தன்னை சம்பூர்ணமாக ஜில்பாபு மூலம் மூடிக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்றைக்கு இருக்குதா? இன்றைக்கு ஜில்பாபு ஒன்று இருக்குதா? விதவிதமான சோல், விதவிதமான அலங்காரங்கள், விதவிதமான அபாயாக்கள் இன்றைக்கு எல்லாம் பெசலா மாறி. ஏன் தாய்மார்களே, சகோதரிகளே தவற விட்டோம்? எம்முடைய பிள்ளைகள் யார்? அல்லாஹ் தந்த மிக பெரும் அமானிதம், பொக்கிஷம் அவர்கள். அவர்களை தீன்தாரிகளாக உருவாக்க வேண்டும். நபிமார்களுடைய துஆவை அல்லாஹ் சொல்லித் தருகிறானே, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ. யா அல்லாஹ், நம்முடைய மனைவி மூலமாக, அதே போல நம்முடைய குழந்தைகள் மூலமாக எமக்கு கண்குளிர்ச்சியை தந்து விடுவாயாக. நம்முடைய குழந்தைகள் நம்முடைய கண்குளிர்ச்சிகள். தாய்மார்களே, சகோதரிகளே, உருவாக்குங்கள் தீன்தாரிகளாக. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை போல உருவாக்குங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிறார்கள். எப்படி தெரியுமா? வெளியிலே நடந்து போனால் இது யார் போகிறார்கள் என்று கூட தெரியாது. ஒரு மூதாட்டியுடைய தோற்றத்திலே போவார்களாம், தன்னை மூடிக்கொண்டே. இன்று வீட்டுக்குள்ள இருக்கிறது வித்தியாசம். ரோட்டுக்கு இறங்கினா முழு அலங்காரம், முழு அலங்காரம். அதுல வேற லேடிஸ் பெர்ஃபியூம், லேடிஸ் பெர்ஃபியூம். இன்னைக்கு டிக்டாக்ல நான் பார்த்தேன், அன்னைக்கு பேஸ்புக்ல ஒரு முஸ்லிம் பெண் அவங்க பிசினஸ் பண்றாங்க. லேடிஸ் பெர்ஃபியூம், லேடிஸ் மேக்கப் செட். எதுக்கு? யாருக்கு காண்பிப்பதற்கு? சர்வ சாதாரணம். இன்றைக்கு பெண்கள் வாசனை பூசுவது சர்வ சாதாரணம். இஸ்லாத்திலே ஹராம். தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாத்திலே ஹராம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ஒரு பெண் வாசனை பூசிக்கொண்டு வெளியிலே போகிறார், இதை அடுத்தவர்கள் நுகரும் அளவுக்கு பூசிக்கொண்டு போவாளோ கதா வ கதா ஜானியா, அவள் விபச்சாரி என்று சொன்னார்கள். எவ்வளவு பயங்கரம்!